பல்லார் நுனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். ஒரு பெரிய சபையில் எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அடுத்தவர்களுடைய இகழ்ச்சிக்கு ஆளாகும்படியான ஒரு விஷயமாகிடும். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு உணர்த்துறார். ஒரு கதையை பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. குமணன் அப்படின்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். அவர் ஒரு ராஜா, ஒரு சிற்றரசர். அவர் யார் எது கேட்டாலும் தன்கிட்ட இருக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவார். அப்படி அவருடைய வள்ளல் தன்மை நாடு முழுவதும் நன்றாக பரவி அவருக்கு நல்ல பேர் இருந்தது. இதை பார்த்த அவருடைய தம்பி இளங்குமணன் அப்படின்னு அவருடைய தம்பி, அவனுக்கு ரொம்ப பொறாமை ஜாஸ்தியாக போச்சு. எப்போவுமே பொறாமைங்கிறது ஒரு பெரிய நாசகார விஷயம். அது யார் பொறாமப்படுறாங்களோ அவங்கள அழிச்சிடும். இவனுக்கு இது தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுங்கிறது கூட தெரியாமல் பொறாமையினால் என்ன பண்ணுறான்னா குமணன் கிட்ட போய் சொல்கிறான், நீ இந்த ராஜாவாக இருக்கிறதுனால தானே எல்லார்கிட்டையும் புகழ் அடைஞ்சிருக்க, நீ இந்த ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் ராஜாவாக இருக்கேன், அப்போ தான் நான் புகழ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, எது கேட்டாலும் கொடுக்குற ஒரு தன்மை இருக்கிறதுனால தம்பி தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு காட்டுக்கு போயிட்டார். இவன் ராஜ்யத்தை ஆளறையும் பேர் வழியேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சரியாக ஆள தெரியல, அவரை மாதிரி இவனுக்கு ஆள தெரியல. அதனால் இவனுக்கு ஒன்றும் மக்கள் மனசில் ஒரு நல்ல பேரெல்லாம் அவனுக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைச்சா மாதிரி கிடைக்கல. இவனுக்கு இதெல்லாம் மனசில் ஒரு குறையாக இருக்குது. திடீர்னு இவனுக்கு சில சமயங்களில் பயம் ஏற்படுறது. என்ன பயம்னா, காட்டுக்கு அனுப்பிச்ச அந்த குமணன் எங்கேயான நாட்டை கேட்டால் என்ன பண்ணுறது, எல்லா மக்களும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் அவனுக்கு எண்ணம் ஏற்பட்டு ஒரு நாள் அரசவையை கூட்டி அவனுடைய அந்த வீரர்களை எல்லாம் வர சொல்கிறான். போர் வீரர்களை எல்லாம் வர சொல்லி அரசவையில் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். என்ன அப்படின்னா, காட்டில் இருக்கிற குமணனை போய் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அரசவையில் தன்னுடைய அண்ணனை, ஏற்கனவே ராஜாவாக இருந்தவனை கொல்ல சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை கூட இல்லாமல், அவன் ஒரு தப்பும் பண்ணாமல், அப்படியே தப்பு இருந்தாலும் நிரூபிக்கப்படாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு ராஜாவுக்கு அழகில்லை. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முகம் சுளிக்கிறார்கள். அந்த மந்திரிமார்கள் எல்லோரும் அவனை எள்ளி நகையாடுறாங்க. இது மாதிரி ஒரு ராஜாவாக இருக்கிற சமயத்தில் என்ன விஷயம் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசணும். இந்த நிகழ்ச்சி இந்த குறளை விளக்குறதுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்களும் அதைத்தான் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன்.